சார். அபி. சார், ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? உன்னை பார்க்க பல வருஷங்களா காத்துக்கிட்டு இருக்கேம்மா. என்ன சொல்றீங்க? அம்மாடி, இல்ல கொஞ்ச நேரம்தான். ஏதோ பழைய ஞாபகம், அதனால ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு உணர்வு. வயசானாலே அப்படிதான் நினைக்கிறேன். என்ன சார், என்ன தேடி வந்திருக்கீங்க? ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. அம்மாடி, உன்னை தேடி வந்ததுல எனக்கு எந்த சர்ப்ரைஸும் இல்ல. என்னைக்கு இருந்தாலும் உன்னை தேடி வர வேண்டி வந்தானே நான். என்ன சொல்றீங்க சார்? அபி, உனக்கு நான் நிறைய கெடுதல் பண்ணிருக்கேன், துரோகம் பண்ணிருக்கேன். அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேம்மா. என்ன மன்னிப்பியாமா? சார், என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நீங்க என்ன சார் பண்ணீங்க? நீங்க எனக்கு எந்த கெடுதலும் செய்யலையே. இல்லம்மா, இல்ல, நான் பண்ணிருக்கேன். உனக்கு நான் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாதுமா. புரியல சார், என்ன சார் சொல்றீங்க? இல்ல, நீ யாருன்னு தெரியாமலேயே ரஞ்சனி பாஸ்கர் மேரேஜுக்கு நிச்சயார்த்த படம் எடுக்கிறதுல இருந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சாட்சி கையெழுத்து போடுற வரைக்கும் உன்னை முன்னாடி நிறுத்திட்டேனேமா. உனக்கு எவ்வளவு சங்கடத்தை கொடுத்துட்டேன். என்ன சார் இது? இதுதான் விஷயமா? நான் என்னமோ நினைச்சிட்டேன். அதெல்லாம் தற்செயலா நடந்தது சார். அப்ப நான் பாஸ்கரோட மனைவின்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதே. எனக்கு அது மட்டுமா தெரியாது, நிறைய விஷயங்கள் தெரியாம போயிடுச்சேம்மா. வயசான ஒருத்தனுக்கு பக்குவமும் ஞானமும் வந்துடுறதில்ல. உனக்கு எவ்வளவு சின்ன வயசு, உனக்கு இருக்கிற பக்குவமும் பொறுப்பும் உன் வயசுல எனக்கு இல்லாம போயிடுச்சேம்மா. இருந்திருந்தா நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் குழப்பத்துக்கு ஆளா இருக்க மாட்டேன். அன்னைக்கு நீ ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சொன்னியே, அப்பான்னு ஒருத்தர் இல்லாதனால உன் வாழ்க்கையை பாழாயிடுச்சுன்னு. அப்ப நான் அதை மூணாம் மனுஷன் மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் இப்ப அப்படி இல்லம்மா. நான் முழுசா வேற ஒரு மனநிலைமையில் இருக்கேன். எனக்கு புரியல சார், நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்பான்னு ஒருத்தர் இல்லாதனால உன் வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னியே, என் வேதனையை கலறி விட்டுடுச்சம்மா. உன் வாழ்க்கையை சரி பண்ணி நல்ல விதமா அமைச்சு தரணும்னு நான் விரும்புறேன் அபி, நான் விரும்புறேன். அபி, என்னோட வேண்டுகோள் ஒண்ணு இருக்கு, அதை நிறைவேற்றி தரணும். சொல்லுங்க சார். அபி, உனக்குன்னு நீ ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கணும். நீ சரின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. பாம்பேல என் ஃப்ரெண்டோட பையன் இருக்கான், ரொம்ப நல்ல பையன். அம்மா, நான் சொல்றேம்மா, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். சார், எனக்கு கல்யாணத்துல எல்லாம் விருப்பம் இல்ல சார். என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு போன ஒரு விஷயம். ஏமா, முதல் கல்யாணம் தப்பா போயிடுச்சேன்னு தயங்குறியா? அப்ப பின்ன அந்த பாஸ்கர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு எடுக்கல? நீ மட்டும் ஏன் தயங்கணும்? நீ ஒன்னும் 10ஆம் வயசுல இல்லையம்மா. நீ படிச்சவ, தைரியமானவ. இதுல என்னம்மா சங்கடம் இருக்கு? முதல்ல நான் சொல்ற பையனை பாரு.
உடனே சம்மதம் சொல்ல வேண்டாம். யோசிச்சு நிதானமா பதில் சொன்னா போறோம். சார் இப்போ கூட நான் யோசிச்சு தான் நிதானமா தான் பதில் சொல்றேன். ரெண்டாவது கல்யாணம் தப்புன்னு நான் சொல்லல. ஆனா எனக்கு அது தேவையில்லை, அதுதான் நான் சொல்றேன். ஏமா? என்னோட லட்சியம் கனவெல்லாம் என்னோட குடும்பத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும், என்னோட பிசினஸ்ல நான் நல்ல பேர் எடுக்கணுங்கிறதா. கல்யாணங்கிறது இப்ப என்னோட விருப்பத்துல இருந்து விலகி ரொம்ப தூரமா போயிடுச்சு சார். என்னோட நேரத்தையும் சக்தியையும் இன்னொரு கல்யாண பரிசோதனையில செலவழிக்க நான் இப்போ விரும்பல. ஏமா, இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு விரக்தியா பேசுறியே? இது விரக்தி இல்ல சார், அனுபவம். அது கத்து தந்த பாடத்துல இருந்து தான் நான் இப்படி பேசுறேன். எனிவே, உங்க அக்கறைக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அந்த வார்த்தையை சொல்லாதம்மா, நான் தான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப எமோஷனலா இருக்கீங்க, அதான் இப்படி எல்லாம் பேசுறீங்க. எனிவே, நீங்க என் மேல இவ்ளோ அன்பு காமிக்கிறீங்களே, அதை நான் என்னோட பாக்கியம்னு தான் நினைக்கிறேன். அபி, உனக்காக நான் என்னென்னமோ செய்யணும்னு நினைக்கிறேம்மா. அதனால மறுபடியும் சொல்றேன், கல்யாணம் செஞ்சுக்கோ. உன் மனசு மாறுமா. எனக்காக யோசனை பண்ணுமா ப்ளீஸ். ஒரு நல்ல பதிலா சொல்லுமா, நான் காத்துக்கிட்டு இருப்பேம்மா. அப்பா இல்லைன்னு வருத்தப்படாத, நான் இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். மிஸ்டர் தொல்காப்பியனை பார்க்கணும், இது பெர்மிஷன் லெட்டர். உள்ள போய் பாருங்க. அங்கேயா? எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், உட்காருங்க. எப்படி இருக்கீங்க சாந்தி? நல்லா இருக்கேன். உட்காருங்க. உட்காருங்க. இப்போ உடம்பு தேவையில்லையா? பரவாயில்ல. சாந்தி, காஃபி வாங்கிட்டு வந்துருங்க. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. இல்ல, இருக்கட்டும், நீங்க போயிட்டு வந்துருங்க. இப்போ காயெல்லாம் ஆறிடுச்சா? ஓரளவு ஆறிடுச்சு. வலியெல்லாம் இன்னும் இருக்கா? இப்போ 90% கியூர் ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம். பாவம், உங்களுக்கு மட்டும் ஏங்க இப்படி எல்லாம் நடக்குது? அதுக்கு குறிப்பிட்ட காரணம் எதுவும் இல்லை, ஏதோ நடக்குது. இந்த முறையும் அப்படித்தான். ஏங்க, ஜெயில கூட இப்படி எல்லாம் நடக்குமா? நமக்கு அப்படி ஒரு யோகம் இருந்தா எங்க வேணாலும் வந்து குத்துவாங்க. என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன, ஆனா அபி ரொம்ப பாவம். என்னை காப்பாத்துறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனா அதையும் மீறி இதெல்லாம் நடக்குதுன்னா நாம என்ன பண்ண முடியும்? அபிக்கு நான் எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கேன், எல்லா விதத்திலையும் கடமைப்பட்டிருக்கேன். அதனாலதான் அவங்க சொல்ற எதையுமே நான் தட்டுறதில்லை. நீங்க எதை சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி தானே? ஆமா. அப்போ நம்ம கல்யாண விஷயமா நான் அரமனசோட தான் இருந்தேன். எனக்குன்னு எந்த அபிப்பிராயமும் அப்ப இல்லை. ஆனா இப்ப நான் அப்படி இல்லை. எனக்கு இப்போ முழு சம்மதம் தான். நான் அதிகமா கோயிலுக்கு போனதில்ல. இன்னைக்கு போனேன் உங்களுக்காக. தேங்க்ஸ். அப்ப நான் கிளம்புறேன்.
என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இல்ல சாந்தி காஃபி வாங்க போயிருக்காங்க, வந்ததும் சாப்பிட்டு போயிடலாமா? இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். என் பேரை சொல்லி நீங்களே குடிங்க. சரி. விஷ் யூ ஸ்பீடி ரெக்கவரி. வரேன். தேங்க்யூ. ஆனந்தி, என்ன முடிவு பண்ணிருக்க? நல்ல முடிவு தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்ல வேண்டிய உங்ககிட்ட சொல்லிட்டேன். புரியல. யார்கிட்ட சொல்லணுமோ அவர்கிட்ட சொல்லிட்டேன். யார்கிட்ட சொன்ன? என்ன சொன்ன? ஒரு தடவை நீ என்கிட்ட கேட்டல, நான் ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கேன்னு. இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டேன். தொல்காப்பியனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதை தான் சொல்லிட்டு வரேன். எனக்குன்னு ஒரு குடும்பம், வாழ்க்கை அமைச்சுக்க போறேன். நீங்களும் அதே மாதிரி உங்க குடும்பத்தை கவனிங்க. அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துட்டு போவோம். உனக்குன்னு ஒரு தனி வாழ்க்கையை அமைச்சுக்க போறியா? பார்க்குறேன். எவ்வளவோ தூரம் எடுத்து சொல்லி பார்த்தேன். அபி ரொம்ப தீர்மானமா இருக்கா. என் மகள்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அது அக்கறை இல்லாம இருக்க முடியும்? ஆனா அவ ரொம்ப பிடிவாதமா இருக்கா. ஏன் மாப்பிள, நீங்க நல்லா வலியுறுத்தி சொன்னீங்களா? ஒரு அப்பா ஸ்தானத்திலிருந்து சொல்றேன்னு சொன்னேன். இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? ஒருவேளை நான் தான் உன் அப்பன்னு சொல்றேன், அவ கேட்டிருப்பாளோ என்னவோ. இல்ல மாப்பிள, அவளோட அப்பா நீங்க தானே அவளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அப்பவும் அபியோட பதில் இதுவா தான் இருந்திருக்கும். ஏன்னா அபி ரொம்ப தெளிவான பொண்ணு, தனக்குன்னு சில தீர்மானங்களை வச்சிருக்கிறவ. என்னத்த தன் வாழ்க்கையை வறண்டு போக வச்சுக்கிறதுல என்ன பெரிய தீர்மானம் வேண்டி கிடக்கு? மாப்பிள, அவ தான் உங்ககிட்ட கிளியரா சொல்லியிருக்காளே. அவ ரெண்டும் கல்யாணத்தை வெறுக்கல, தனக்கு அது தேவையில்லைன்னு சொல்றா. கல்யாணங்கிறது ஒரு முறை தான், புருஷங்கிறவன் ஒருத்தன் தாங்கிறதுல அவ தீர்மானமா இருக்கா. இது பெருமைப்பட வேண்டிய விஷயம் மாப்பிள. மாப்பிள அவ சுயமா நிக்கணும்னு விரும்புறா. வேற கணவன் தனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறா. இது நல்ல விஷயம் தானே? அதை எப்படி அத்தை? அவ வாழ்க்கை இப்படியே போயிடுறதா? நான் பார்த்திருக்கிற பையன் எவ்வளவு தங்கமானவன் உங்களுக்கே தெரியும். அவ ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அத்தை. எத்தனை நாள் தான் இப்படியே இருப்பா? மாப்பிள, அது அவங்களோட சொந்த விருப்பம். ரெண்டாம் கல்யாணங்கிறது சிலருக்கு சுலபமா படுது, சிலருக்கு அப்படி இல்ல. இதோ அந்த பாஸ்கர் பண்ண நினைக்கலையா? பொதுவா ஆம்பளைங்களுக்கு இது ரொம்ப ஈஸி மாப்பிள. சாரி மாப்பிள, நான் பொதுவா சொன்னேன், நீங்க எதுவும் நினைச்சுக்க வேண்டாம். அத்தை, நீங்க இது எனக்காக சொன்னாலும் தப்பு இல்ல அத்தை. நான் தப்பு பண்ணவன் தானே. முதல் குடும்பத்தை நான் கை கழுவினது ரொம்ப பெரிய தப்பு அத்தை. அந்த தப்பை சரி பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அத்தை. சரி, அபி வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. ஆனந்தியோட வாழ்க்கை, ஆரத்தியோட வாழ்க்கை, அந்த பையன் மனோகரோட வாழ்க்கை, அவன் எங்கிட்டயே டிரைவரா வேலை பார்த்துட்டானே அத்தை. நான் பண்ண பாவத்துக்கு என் பிள்ளைங்க கஷ்டப்படுறது என்ன நியாயம் அத்தை? மாப்பிள, கவலைப்படாதீங்க. எப்படி அத்தை கவலைப்படாம இருக்கிறது? அபி வாழ்க்கையை சரி பண்ணலாம்னு சொல்லி பேசினா அவ மனசுல ஆழமான பிடிவாதம் இருக்கு. மாப்பிள, இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். அபி மனசுல பாஸ்கர் மட்டும்தான் தனக்கு புருஷங்கிறது பிக்ஸ் ஆயிடுச்சு. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் மாப்பிள. தான் முடியல உறுதியான பொண்ணு. பாஸ்கரை தவிர்த்துட்டு அவளால வாழ்ந்துட முடியும். ஆனா பாஸ்கருக்கு பதிலா இன்னொருத்தன் கூட அவளால வாழ முடியாது. பாஸ்கர் அபி வெறுக்கலாம், ஆனா வேற ஒருத்தனை பாஸ்கரோட இடத்துக்கு கொண்டு வர அவ தயாரா இல்ல. அதுதான் மாப்பிள அபியோட குணம். அப்போ அபி கடைசி வரைக்கும் துணை இல்லாம
தனியா தான் வாழணும். வேற வழியே இல்ல. இல்ல ஒரே வழிதான் இருக்கு. மறுபடியும் பாஸ்கர் தான் அவ கூட சேர்த்து வைக்கணும். ஆனா அது ஒரு காலம் நடக்காதே. எப்படி நடக்கும் மாப்பிள? இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் கோர்ட்டு, டைவர்ஸ், கொலைப்பழி, அது இதுன்னு 1000 ஆனதுக்கு அப்புறம் இது எப்படி மாப்பிள சாத்தியமாகும்? எனக்கு தெரிஞ்சு சான்ஸே இல்லை. அப்படி நடக்க முடியாதா அத்தை? நடக்க கூடாதா? வாய்ப்பே இல்லை மாப்பிள. ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா ரொம்ப குறைச்சலாம் சான்ஸ் தான் அதுக்கு இருக்கு. என்னத்தை? பாஸ்கர் திருந்தி வந்தா அதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனா அது நடக்கிற காரியமா மாப்பிள?